எண்ணெயே இல்லாமல் மாங்காய் ஊறுகாய் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த முறையில் மாங்காய் ஊறுகாய் செஞ்சால் 2 வருஷம் ஆனாலும் மாங்காய் ஊறுகாய் கெட்டே போகாதுங்க. வாங்க ஊறுகாய் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புஷ்பலதா சமையலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற லெட்டர்ஸ் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு நான் இந்த மாதிரி குண்டு மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குண்டு மாங்காய் தான் நல்ல புளிப்பாக நல்லாயிருக்கும். ஊறுகாய்க்கு மாங்காய் செலக்ட் பண்ணும் போது மாங்காய் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கொஞ்சம் கூட கொலகொலன்னு இருக்கக்கூடாது. நல்ல மாங்காய் வெயிட்டாக இருக்கிற மாதிரி மாங்காய் பார்த்து எடுத்துக்கோங்க. மாங்காயில் அடிப்பட்டது எதுவுமே இருக்கக்கூடாது. அடிபட்டிருந்தால் அந்த பார்ட்டை வெட்டி நீங்கள் தூரம் போட்டுடணும். மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு முன்னாடி மாங்காயெல்லாம் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி நல்லா ஆற வச்சிடணும். மாங்காயில் கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. அப்படி கொஞ்சமாக ஈரம் இருக்குன்னா ஒரு டவல் அல்லது துணியில் தொடச்சிட்டு அதை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடுங்க. இந்த மாதிரி நல்ல ஈரமே இல்லாமல் ஊறுகாய் போட்டால் தான் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி ஊறுகாய் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கை எல்லாமும் நல்ல ட்ரையாக தொடச்சிடணும். மாங்காய் வெட்டுறதுக்கும் தான் சொல்கிறேன். இந்த 9 மாங்காவை நல்லா இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டிக்கணும். மாங்காய் என்ன பழுத்த மாங்காய் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாங்காய் நான் லாக்டவுன் சமயத்தில் ஊரில் இருந்தேன். அங்கேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தேன். அங்கே வாங்கி இங்கே கொண்டு வந்து ஊறுகாய் போடுறதுக்குள்ளே அது லேசாக மஞ்சள் நிறமாக மாறிடுச்சு. நாக்கில் வச்சு பார்த்தேன், ஆனால் புளிப்பாக தான் இருக்குது, ரொம்ப புளிப்பாக இருக்குது. அந்த காயில் எப்படி இருந்ததோ அதே அளவுக்கு புளிப்பாக இருந்தது. இந்த மாதிரி மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்து கொஞ்சம் கூட இனிப்புத்தன்மை இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக மஞ்சளானா கூட யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப கொலகொலான்னு இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாங்காயெல்லாம் இந்த அளவுக்கு துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாங்காய் துண்டுகள் 6 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு உப்பு கல்லுப்பு போடுறது தான் நல்லது. இந்த மாங்காய் துண்டுகள் 6 கப் இருக்குது. அதுக்கு 1 கப் அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஊறுகாய் போடுறதுக்கு கண்ணாடி பாத்திரம் இல்லைன்னா பீங்கான் ஜாடி எடுத்துக்கலாம். அதுவும் இல்லைன்னா ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் கண்டெய்னராக எடுத்துக்கோங்க. அதில் ஒரு லேயர் இந்த மாங்காய் துண்டுகளை போடலாம். அதுக்கு மேலே ஒரு அரை கை உப்பு எடுத்து மேலே அப்படியே தூவி விட்டுடுங்க. மறுபடியும் ஒரு லேயர் போடலாம். அதுக்கு மேலேயும் கொஞ்சம் உப்பை தூவி விடலாம். இப்படியே லேயர் மாற்றி லேயர் உப்பு மாங்காவும் மாற்றி மாற்றி போடணும். இப்போ மாங்காய் உப்பெல்லாம் லேயராக போட்டாச்சு. இதை நல்லா இறுக்கி மூடி வச்சிடணும். இது ஒரு 24 மணி நேரம் அது அப்படியே இருக்கணும். அதை திறந்தெல்லாம் பார்க்கக்கூடாது. 24 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்போ வேணால் திறக்கலாம். இன்றைக்கி காலையில் போட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் திறந்து பாருங்கள். திறந்து பார்த்தானா அந்த உப்பெல்லாம் கொஞ்சம் ஊறி இந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் உப்பு கரையாமல் இருக்கும், அது பரவாயில்ல. இதை இந்த மாதிரி நல்லா குலுக்கி விடணும். கீழே இருக்கிற மாங்காய் அப்படி மேலே வர்ற அளவுக்கு நல்லா குலுக்கி விடணும். குலுக்கி விட்டு மறுபடியும் மூடி வச்சுடுங்க. மறுபடியும் மறுநாள் எடுத்து மறுபடியும் இதே மாதிரி குலுக்கி வைக்கணும். அதுக்கு அடுத்த நாள், அதாவது 3ஆவது நாள் உப்பெல்லாம் கரைஞ்சி மாங்காவும் தண்ணியுமா இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற மாங்காய் துண்டுகள் எல்லாம் தண்ணியாக எடுத்து ஒரு துணிலையோ இல்லைன்னா ஒரு தட்டுலையோ போட்டு இந்த மாதிரி போட்டு வெயிலில் வச்சிடணும். காலையில் வச்சிங்கன்னா ஒரு மத்தியானமாக ஒரு 3 மணிக்கு எடுங்க. அதே சமயம் நம்ம அதிலிருந்து வடித்து எடுத்த தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியை ஸ்டவ்வில் வச்சு இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் நிறுத்திடுங்க. அது நல்லா ஆறட்டும். பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. தண்ணி கிண்ணி எதுவுமே அதில் பட்டுறக்கூடாது. காஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இந்த மாங்காவெல்லாம் அதில் கொட்டிக்கலாம். இதுக்கு இன்னொரு கிண்ணம் எடுத்துக்கிறேன். அதில் வெந்தய பொடி இது வறுத்தெல்லாம் அரைக்காதீங்க. வெந்தயத்தை வெயிலில் வச்சு நல்ல மொறுமொறுன்னு காஞ்சதுக்கப்புறமா எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் ஆக்கிடுங்க. அந்த வெந்தய பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். அது கூட பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். நீங்கள் 2 டீஸ்பூன் கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு கூட கடுகு பொடி, கடுகும் அப்படி தான் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு எடுத்து மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு அந்த பொடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. ஒரு சில மிளகா பொடி காரம் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை கம்மியாக இருக்கும். அதுக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா பொடி போட்டுக்கோங்க. டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறத நான் கூச்சி எடுத்திருக்கேன். கலந்து இந்த பொடியை மாங்காயில் போட்டுக்கலாம். முதல்ல லேசாக அப்படியே கலச்சி விட்டுடலாம். இது கூட நம்ம கொதிக்க வச்சு ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மாங்காய் தண்ணி, மாங்காய் ஊறின தண்ணி, அதை இது கூட சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
மிக்ஸ் பண்ணால் ஊறுகாய் ரெடிங்க. இப்போவே கூட சாப்பிட்லாம். சாப்பிட்டா வெறும் உப்பு தான் தெரியுமே ஒழிய அந்த மிளகாலாம் உள்ளே இறங்கி இருக்காது. ஒரு 2-3 நாள் கழித்து சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் காரம்லாம் நல்லா உள்ளே பிடிச்சிக்கும். முதல் நாள் சாப்பிடும்போது வெறும் உப்பு தான் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் 2-3 நாள் ஆனால் தான் உப்பு மிளகாத்தூள்லாம் எல்லாம் ஒன்றா கலந்து கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு கரெக்டாக வரும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் கூட அதில் எண்ணெயே சேர்த்துக்க மாட்டேன். கடுகில் இருக்கிற எண்ணெயே இதுக்கு போதும். எண்ணெய் நிறையா ஊற்றினா தான் ஊறுகாய் கெடாமல் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. நல்ல பக்குவமாக போட்டால், இந்த மாதிரி எண்ணெயே இல்லாமல் போட்டால் கூட ஊறுகாய் 2 வருஷத்துக்கு கூட கெட்டு போகாது. உங்களுக்கு எண்ணெய் போட்டு தாளித்து தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக நீங்கள் அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வேணுங்கும் போது அப்பப்போ புதுசாக எண்ணெய் ஊற்றி தாளித்து அளவளவாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா 2 வருஷத்துக்கு கூட இந்த மாங்காய் ஊறுகாய் அப்படியே இருக்கும். நீங்கள் வேணுங்கும் போது தாளித்து மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எண்ணெயே இல்லாமல் கூட யூஸ் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த முறையில் நீங்கள் ஊறுகாய் போட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் 3 மாதத்துக்கு அப்புறம் கூட சொல்லுங்கள். ஆனால் எப்போ சொன்னாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.